வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை 18ஆம் தேதி 1வது மாசம் 2025 அஸ் யூசுவல் வந்து நம்ம புதிய பாம்பன் பாலத்த பத்தின ஏதாவது தகவல்கள் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் வந்திருக்கோம். இன்னைக்கு எதார்த்தமா ஒரு ஆய்வு வந்து நடந்துச்சு ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடியே தெரியாது. இன்னைக்கு வந்து ஆய்வு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ வந்திருந்த இடத்துல பார்க்கும்போது அதிகப்படியான அ கார் நின்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் இறங்கி போயிருந்தாங்க. ஸோ என்ன ஆய்வு நடந்துச்சு ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து குடுத்துருக்கோம். இப்ப தான் நீங்க மீனவ நாலேட்ஜ் சேனல் வந்து பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. புதிய பாம்பன் பாலத்த பத்தி ரொம்ப தகவல்கள் குடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் வந்து நம்ம சேனல வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. எல்லா ஒரு சனிக்கிழமையுமே வரும். ஸோ கடந்த ஒரு 2, 3 சனிக்கிழமை நம்ம வீடியோஸ் போட்டோம். எதுவுமே நடக்கல. அது மாதிரி நடந்ததும் தெரியல. அத போய் நம்மளால கேப்சர் பண்ணவும் முடியல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு சனிக்கிழமையானால நமக்கு கொஞ்சம் லீவாவும் இருந்துச்சு. வந்த இடத்துல இந்த மாரி ஆய்வும் நடந்தனால, அத கம்ப்ளீட்டா வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஆய்வுல வந்து லிஃப்ட்ட வந்து தூக்கி இறக்குனாங்க. அதையுமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு லிஃப்ட்ட வந்து தூக்கி இறக்கி நம்ம பார்த்து. இன்னைக்கு அதுவுமே ஃபுல்லா வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆய்வு எங்கேருந்து நடத்தியிருக்காங்கன்னா, மதுரை ஓகேங்களா? இது ஆய்வோட பேர் வந்து டிஆர்எம் இன்ஸ்பெக்ஷன். ஸோ டிஆர்எம்னா டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையோட டிவிஷனல்ல இருந்து நடத்தியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இவுங்க அ எத பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்பாங்கன்னா, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ட்ராக் சம்மந்தமான சேஃப்டி ரிலேட்டடா வந்து கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெதர் கண்டிஷன் ரொம்ப ரஃப்பா இருக்கு பாம்பன்ல. அதாவது கிளைமேட்டுமே அ ஜில்லா அதுக்கப்புறம் மழை பெஞ்சுக்கிட்டு, ஓவரான விண்ட் அடிச்சுக்கிட்டு ஓகேங்களா, அலையுமே கூட இருக்கு. அதையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் சென்று நோக்கி போவோம். அதிகப்படியான நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாலத்துல இருந்து. இப்ப என்னன்னு தெரியல, ரீசென்ட்டா நடக்கிற எல்லா ஒரு ஆய்வுமே சீக்ரெட்டா தான் நடக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவங்க ரயில் விடுவாங்களா? இல்ல விடமாட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. இதுக்கு மத்தியில இந்த ஆய்வுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 16/1/2025 வியாழக்கிழமை திடீர்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரயில் பெட்டி மட்டும் ஓகேங்களா? அதாவது இன்ஜின் பெட்டி மட்டும் ரயிலோட இன்ஜின் மட்டும் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன், மறுபடியும் பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஒரு 3 டைம் வந்து அ போயிட்டு, போயிட்டு வந்துச்சு. ஸோ அடிக்கடி போகுது, திடீர்னு ரயில் ஓடிருமோ அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நெனச்சோம். அதுவுமே வீடியோ வந்து குடுத்துருந்தோம் ஓகேங்களா? ரொம்ப பேர் பார்த்துருக்கலாம் பாம்பன் பாலத்த பத்தின அப்டேட் பார்க்குறவங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த நாருக்கு அப்புறம் 17ஆம் தேதி 1வது மாசம் 2025 வெள்ளிக்கிழமை வெறும் காலி பெட்டிகளோட ரயில் இன்ஜினோட சேர்த்து ராமேஸ்வரம் ஒரு ட்ரெயின் வரப்போகுது கிளீனிங் ப்ராசஸ்க்காக ஓகேங்களா? மெயின்டனன்ஸ்க்காக எப்போதும் வந்து மதுரை போகும். ஸோ இந்த டைம் வந்து ஓகே ராமேஸ்வரம் பழைய ஸ்டேஷன் ஓரளவு ரெடி ஆயிட்டனால, அங்க வச்சு ப்ராசஸ் நடக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்மளுமே ரயில் ஓடுனா அத வந்து செக் பண்ணி எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அத வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் குடுக்கலாம்னு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அந்த ப்ராசஸ் நடக்கல. அதாவது அந்த காலி பெட்டிகளோட ரயில் இன்ஜின் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகல. ஒருவேளை சனிக்கிழமை நடக்குமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ அப்படி சொல்லி தான் நான் வந்து எப்படியும் சரி வீடியோ எடுக்க போவோம். இன்கேஸ் நடந்தா அதையும் சேர்த்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. எதார்த்தமா இந்த டிஆர்எம் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து சேஃப்டி ரிலேட்டடுக்காக தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப ஆய்வு வந்து கன்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. ரீசென்ட்டா இப்போதைக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள சிஆர்எஸ் ஆய்வுக்கு அப்புறமே ரொம்ப இன்ஸ்பெக்ஷன் நடந்துருச்சு. எல்லாமே சைலன்ட்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கும்போதுமே அதிகப்படியான லோக்கல் சேனல்ஸ் இல்ல. எப்போதுமே அதிகப்படியான லோக்கல் சேனல்ஸ் வந்து பாம்பன் பாலத்துல வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் என்னால பார்க்க முடியல. அந்த மாரி எதுவுமே தெரிய வரல. அங்க இருந்தாங்க. ஓகேங்களா. அங்க ஒரு 2, 3 சேனல்ஸ் இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுல ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் கிளியரா வந்து காட்டியிருக்கேன். இப்போதைக்கு ஓரளவு என்னென்ன அங்க நடந்திருக்கு, என்ன மாதிரி ரீசென்ட்டா என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இவ்வளோதான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. எந்த ஆய்வுக்கு அப்புறமும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றது தெரியல. ரொம்ப பேர் வந்து 26ஆம் தேதி ஓப்பன் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு.
வந்துக்கிட்டு இருக்கு. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அ எனக்கு அதில உடன்பாடும் இல்ல. 26ஆம் தேதி இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்னும் 1 வீக்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள ஓப்பன் பண்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இங்க தெரியல. இப்போதைக்கு ஒரு சேஃப்டி ரிலேட்டடுக்கு ஒரு டிஆர்எம் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றாங்கன்னு. இந்த ஆய்வப்போ நமக்கு அந்த லிஃப்ட் எல்லாம் அப் பண்ணி டவுன் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல. அதனால பொறுமையா உட்காந்து இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்ம பாம்பன் பால ரசிகர்கள். நீங்க YouTubeல பார்த்தாலும் சரி, Facebookல பார்த்தாலும் சரி, இங்க பார்த்தா மட்டும் போதும். பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் குடுங்க. அப்பனா தான் அடுத்து ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது போய் ஆர்வமா எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா. நம்ம வந்து நார்மலா அங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். கன்டினியூவா இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. அந்த லிஃப்ட் அப் பண்ணி டவுன் பண்ணதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தேன். ஓகே. இதுக்கப்புறம் நேத்து ஓட வேண்டிய ரயில இன்னைக்கு ஓட வச்சு அதையுமே செக் பண்றாங்க போல அப்படின்னு. பட் ரயில் வரல. நம்ம இருந்த வரையும் ரயில் வந்து வரல. இன்கேஸ் ரயில் பெட்டிகள் வந்துச்சுன்னா பார்க்கலாம். அடுத்து வந்து எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நியூஸ் வந்தாலும், கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதனால தொடர்ந்து நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நீங்க எதுல ஃபாலோ பண்ணாலும் சரி, Facebookஆ இருக்கட்டும், இல்ல YouTubeஆ இருக்கட்டும், இல்ல Instaவா இருக்கட்டும், பட் ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா தெரியுதுன்னு நெனச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. மத்தபடி எதுவும் தேவையில்ல. ஸோ இன்னைக்கு கரண்டா இந்த சனிக்கிழமை வரைய புதிய பாம்பன் பாலத்தில என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஏதோ ஒரு அப்டேட் குடுத்த ஒரு திருப்தி இன்னைக்கு வீடியோ மூலியமா. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பேர் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கேட்குறீங்க. ராமேஸ்வரம் பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அலோவ் பண்றதில்ல செக்யூரிட்டி ரீசன்னால. அதனால போய் எடுத்து போட முடியல. புது ரயில்வே ஸ்டேஷனா முடிஞ்ச லெவலு 2, 3 பேர் போறனால நான் வந்து போடாம இருக்கேன். இன்கேஸ் நானும் வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த அப்டேட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நெனச்சுக்க வேண்டாம். நம்மளால போய் எடுக்க முடியல. செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு. உள்ள அலோவ் பண்ண மாட்றாங்க. அந்த ஒரே ரீசன்னால தான் நம்ம வந்து எடுத்து குடுக்கல. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் குடுங்க நண்பா.